என்னோட பிசினஸுக்கு என்ன கான்டென்ட் நான் போடுறது, எந்த ஒரு ஐடியாஸும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. 10 நிமிஷத்துல 30 நாளைக்குரிய பிசினஸ் கண்டென்ட் ரெடியா இருக்கும். இப்ப எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம், எந்த ஒரு டீமும் வேண்டாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். சோசியல் மீடியால என்ன கண்டென்ட் போடுறதுன்னு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு ஏகப்பட்ட டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோல உங்ககிட்ட 30 டே கண்டென்ட் பிளான் ரெடியா இருக்குங்க, போஸ்ட் பண்ணாது. வாங்க வீடியோக்குள்ள போடுவோம். முதல் விஷயம், why you need a content calendar. ஆமாங்க, கான்டென்ட் மட்டும் நீங்க பிளானிங் பண்ணாம ரேண்டமா போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அதனால என்னைக்குமே ஒரு 30 டே கேலண்டர் நம்ம பண்ணிக்கணும். அப்படி பண்ணி வச்சீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்டா இருப்பீங்க, உங்க ஆடியன்ஸ்க்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும். இதையெல்லாம் மீறி லீட்ஸ்ல இருந்து உங்க பிசினஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மின்னதுறீங்களா? பெஸ்ட் பார்ட், மார்க்கெட்டிங் டீமே வேண்டியது இல்லைங்க. we are going to use ChatGPT free 24/7 மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட். ரெண்டாவது விஷயம் என்ன, அப்பதான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 30 டே கான்டென்ட் கேலண்டர் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ChatGPT ஓபன் பண்ணிக்கங்க. chat.openai.com ஓபன் பண்ணீங்கன்னா இதை போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க தாராளமா உங்க ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ வெர்ஷனே போதும். GPT-4 போனீங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நல்ல பெட்டரா கிடைக்கும். ஸோ இதான் என்னோட சின்ன ஒரு சஜஷன். ஸோ ஃப்ரீ வெர்ஷனே ஃபர்ஸ்ட் இனிஷியலா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க போக 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 உங்களுக்கு நல்ல ஈவன் பெட்டரா வேணும் அப்படின்னா நீங்க பெய்டு வெர்ஷனுக்கு போய்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கிற இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே, என்னன்னா பாத்தீங்கன்னா, ஐ ரன் என்ன மாதிரி பிசினஸ், டார்கெட்டிங் யாரை நம்ம டார்கெட் பண்ணோம் இன் தமிழ்நாடு, அதுக்கு வந்து ஒரு 30 டே கண்டென்ட் கேலண்டர் வந்து இன்ஸ்டாகிராமுக்கோ வாட்ஸ்அப்க்கோ. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி போஸ்ட், ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட், இல்ல ஒரு ஷோ கேசஸ், இல்ல ஒரு டெஸ்டிமோனியல், அதை கால் டு ஆக்ஷன், இதெல்லாம் சேர்ந்து எனக்கு போடுங்க. இந்த கீழ் இருக்க ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட பிசினஸுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஐ ரன் விமென்ஸ் க்ளோத்திங் பொட்டிக் ஷாப் இன் மதுரை ஃபார் ஒர்க்கிங் விமன். ஸோ கிவ் மீ 30 டே கண்டென்ட் கேலண்டர் ஃபார் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, செகண்ட்ஸ் ChatGPT 30 டே ஷெட்யூல் வந்து உங்க கண்டென்ட் தீமோட வித் கேப்ஷன்ஸ் எல்லா விஷயத்தோட புட்டு வச்சோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ஆர்கனைஸ் த கண்டென்ட் இன் கூகுள் ஷீட் ஆர் நோஷன் AI. 2 விஷயம் இருக்கு. நமக்கு கூகுள் ஷீட், எக்ஸலே நம்மளுக்கு அதுனா கூகுள் ஷீட் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுல பாத்தீங்கன்னா காலம் போட்டு வச்சுக்கோங்க, டேட்டு, எந்த பிளாட்ஃபார்முக்கு, என்ன மாதிரியான போஸ்ட் டைப்பு, கேப்ஷன் ஐடியா என்ன, விஷுவல் கான்செப்ட் என்ன போடலாம், அப்புறம் கால் டு ஆக்ஷன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. ஓகே, நோஷன் வந்து நல்லா இருக்கும், பெட்டரா. பட் என்னை கேட்டா இனிஷியலி யூ ஸ்டார்ட் வித் கூகுள் ஷீட். ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, யூ கேன் டிரான்ஸ்லேட் ஆர் கஸ்டமைஸ் இன் தமிழ். அதுவும் ChatGPT குள்ளேயே நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கிற இந்த ப்ராம்ப்டை போடுங்க. டிரான்ஸ்லேட் திஸ் கேப்ஷன் இன்டு simple Tamil English mix of Instagram audience. You can also say make it more emotional போடலாம், சேல்ஸ் ஃபோக்கஸ்டா, ரொம்ப ஃபன்னா போடலாம். அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணி கஸ்டமைஸ்டா உங்களுக்கு கொடுத்துரும். பார்ட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, how to reuse and how to repurpose. அவங்க கண்டென்ட்னா ஒரு தடவை கிரியேட் பண்ணனா போதும், அதை 4 வகையா மல்டிபிள் வேஸ்ல நாம யூஸ் பண்ண முடியும். ஒரு போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 யூஸ் உங்களோட பிசினஸுக்கு தகுந்த மாதிரி. பாத்தீங்கன்னா, ஒன்னு இன்ஸ்டாகிராம் போஸ்டா போடலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கலாம், ஃபேஸ்புக் ரீலா போடலாம், லிங்க்டின் ஸ்டோரியா பண்ணலாம். சேம் ஐடியா, டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். ஸோ இப்படி பண்ணிடுங்க அப்படின்னா மேக்சிமம் ரீச் கிடைக்கும். அதே மாதிரி மினிமம் எஃபர்ட்ல தாராளமா பண்ண முடியுங்க. பார்ட் 4, கடைசி பார்ட், யுவர் போஸ்டிங் ரொட்டீன். அதாவது பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ணாவே போதுங்க. எப்படின்னு அதை ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த கேலண்டர்ல இருந்து அந்த டே வந்து என்ன போஸ்ட் போட போறோம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் அதை கஸ்டமைஸ் பண்ண பாருங்க.
ஒரு கேப்ஷன் எப்படி இருக்கலாம் என்ன, அதையும் நீங்க சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னாவே சொல்லி கொடுக்கும். இன்னொரு 3 நிமிஷம் அதை எடுத்து இமேஜோ இல்ல வீடியோவோ நீங்க கேன்வா மூலியமா நீங்க தாராளமா கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் அந்த போஸ்ட் எடுத்து ஷேர் பண்ண போறீங்க பிளாட்ஃபார்ம்ல. ஸோ 10 நிமிஷம் டெய்லி உங்க பிசினஸுக்காக நீங்க மார்க்கெட்டிங் கம்பல்சரி இந்த காலத்துல சோசியல் மீடியால பண்ணியே ஆகும். ஒரு 10 நிமிஷம் நீங்க பண்றதுனால கன்சிஸ்டன்சி வரும். உங்க பிராண்டோட கன்சிஸ்டன்சி பத்தி மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி டெய்லி என்கேஜ்மெண்ட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கடைசி ஸ்டெப். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடி இஸ் நாட் ஜஸ்ட் அ டூல். இது உங்களோட மார்க்கெட்டிங் டீம்னே சொல்லலாம். இட்ஸ் மார்க்கெட்டிங் டீம் இன் யுவர் பாக்கெட். ஸோ ஒரு ப்ராம்ப்டை எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்ஸ் சாட் ஜிபிடில எடுக்க முடியுது. ஸோ யூ கேன் ரிமூவ் ஆல் கண்டென்ட் பிளானிங் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் எடுத்துட்டு யூ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சேல்ஸ். டெய்லி 10 நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி. உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது. அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.